لله رب العالمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உருவமற்ற எந்த ஒன்றின் பக்கமும் தேவை காணாத, யாராலும் பெற்றெடுக்கப்படாத, யாரையும் பெற்றெடுக்காத, வணக்கத்துக்கு தகுதியான ஒரே நாயன் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இப்பூ உலகில் மனிதர்களை புனிதர்களாக மாற்றி துனியாவில் நமக்காக அல்லாஹுவிடத்தில் மன்றாடி நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நமக்காக வேண்டி பிரார்த்திக்க காத்திருக்கும் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில் இல்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்துடன் உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை விதித்தார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கவும், அந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மெல்லாம் தற்பொழுது இருக்கக்கூடிய காலம் உண்மையிலே துனியாவிலே மனிதன் வாழும் ஒவ்வொரு நிமிடமும், சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும், பழகும் ஒவ்வொரு மனிதர்களும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த நிலையில் உள்ளவர்கள், நல்லவர்களா கெட்டவர்களா, அல்லாஹ் ரசூலை அஞ்சி நடப்பவர்களா இல்லையா என்று யாரை கண்டாலும் ஒரு அச்சத்துடன் பயத்துடன் வாழ வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பிறந்ததிலே இருந்து கூடவே இருந்தான், பாடசாலையிலே பழகினான், தொழிலிலே என்னுடன் நண்பனானான், பக்கத்து வீட்டுக்காரனாக குடியேறினான். ஆனால் நல்லவன் என்று நினைத்தேன், ஆனால் ரொம்ப மோசமானவனாக இருக்கிறான் என்று ஒவ்வொருவரும் உலகத்தில் மனிதர்களை நம்ப முடியாத ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர்கள் கண்ணீர் வடிப்பார்கள், அழுவார்கள், அவரவர்களுடைய கவலைகளை முறையிடுவார்கள். பல தருவாய்களில் அது இன்னொரு மனிதனால் நடந்த அநியாயமாக, துரோகமாக அது இருக்கும் சந்தர்ப்பத்தில் யாரை உலகத்தில் பழகுவது, யாருடன் திரிவது, யாருடன் வாழ்வது, யாருடன் சிரிப்பது, யாருடன் பழகுவது என்று சொல்ல முடியாத ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நேற்றைய நாளை விட இன்றைய நாள் மோசமாக இருக்கும், இன்றைய நாளை விட நாளைய நாள் மோசமானதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதி காலம் நெருங்கும் போது, மறுமை நாள் நெருங்கும் போது சில விடயங்களை சொல்லிவிட்டு நிச்சயமாக இது நடக்காமல் மறுமை வராது என்று நிறைய விடயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது நடக்காமல் மறுமை நாள் வராது, இது நடந்தால்தான் மறுமை நாள் வரும். லா தகூமு ஸாஆ, மறுமை நாள் உண்டாகாது இது வராமல் என்று நீங்கள் ஹதீதுகளை தேடி பாருங்கள். அந்த எல்லா ஹதீதுகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? பாவமான காரியங்களை தான் சொன்னார்கள். மறுமை நாள் வராது இது வரும் வரை என்றால் அப்படி நீங்கள் லா தகூமு ஸாஆ, மறுமை நாள் வராது இந்த நிகழ்வு நடக்கும் வரை என்று வரக்கூடிய எல்லா ஹதீதுகளையும் நீங்கள் தேடி பாருங்கள். எல்லா ஹதீதும் சொல்வது ஒன்றைத்தான். என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த பாவமான காரியம் நடக்காமல் மறுமை நாள் வராது, இந்த பாவமான காரியம் நடக்காமல் மறுமை நாள் வராது, இந்த பிழை மக்களிடத்தில் நடக்காமல் மறுமை நாள் வராது என்று வரும்போது, காலங்கள் கடக்க கடக்க வருடங்கள் ஒவ்வொன்றும் சுழன்று கொண்டு செல்லும் போது மனிதர்களிடத்திலே பாவமான பிழையான காரியங்கள் அதிகரித்து செல்வதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில கட்டங்களிலே நமக்கு ஒன்றை யோசிக்க தோன்றுகிறது. நாம் ஏதோ பருவ வயதை அடைந்து எது சரி எது பிழை என்பதை படித்துக் கொண்டோம். எது பிழை எது சரி என்பதை அறிஞர்களிடத்தில், உஸ்தாதுமார்களிடத்தில் கற்றுக்கொண்டோம். நமக்கு ஆசிரியர்கள் கற்றுத்தந்தார்கள். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை விட பேணுதலான மக்கள், அறிவாளிகளாக இருந்தார்கள், புத்திசாலிகளாக இருந்தார்கள், பேணுதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாம் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தை பார்க்கும் போது, அடுத்து நாம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பரம்பரைகள், நம்முடைய வம்சம் எப்படி இந்த உலகத்தில் வாழப்போகிறது என்பதை நினைக்கும் போதுதான் மிக கவலையாகவும் மிக பயமாகவும் இருக்கிறது. குழந்தைகளுடைய எதிர்காலங்கள் எவ்வாறு ஆகும்? நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமைகள் எவ்வாறு நடக்கும்? நாம் போனிலே ஒரு மெசேஜை பார்க்கிறோம், வாட்ஸ்அப்பிலே ஒரு மெசேஜை பார்க்கிறோம், பேப்பரிலே ஒரு நியூஸை பார்க்கிறோம். இவருடைய மகன், இன்னாருடைய மகன் இப்படிப்பட்டவர் மோசமான நடத்தைக்கு சென்று விட்டாராம் என்று சொல்லும் போது, அவர் நல்ல மனிதர் இல்லையா? அவர் நல்ல மனிதர் இல்லையா? அவர் கொடை கொடுத்த மனிதர் இல்லையா? பள்ளிவாசலுக்கு உதவி செய்த மனிதர் இல்லையா? மதரசாக்களுக்கு உதவி செய்த மனிதர் இல்லையா? பாடசாலைகளுக்கு உதவி செய்த மனிதர் இல்லையா என்று ஒரு மெசேஜாகத்தான் நாம் அதை பார்த்து, யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக என்று நாம் சொல்லுகிறோம். நாளை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பரம்பரைகளுக்கு என்ன என்பது நமக்கு தெரியாது. நாம் இருக்கக்கூடிய காலம் அவ்வாறு. குழந்தைகளுடைய நடத்தைகள், குழந்தைகள் செல்லும் விதங்கள், வாலிபர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், வாலிபர்கள் கொள்ளக்கூடிய தொடர்புகள், வாலிபர்கள் அதாவது ஒன்று சேரக்கூடிய இடங்கள், இவைகளை எல்லாம் பார்க்கும் போது இதுவே இவ்வாறு இருக்கிறது, 2026 இவ்வாறு இருக்கிறது, இன்னும் ஒரு 10 வருடம் தாண்டினால், 20 வருடம் தாண்டினால் என்னென்ன நிலைமைகள் எல்லாம் உலகத்தில் வரும் என்பதை நினைக்கும் போது அச்சமாக, பயமாக இருக்கிறது. ஒரு கட்டம் நம்முடைய பிள்ளைகளுடைய தொடர்பு ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் இன்றைய காலத்திலே இருக்கக்கூடிய இணையதள தொடர்புகள், இணையத்துடைய தொடர்புகள், இன்டர்நெட்டுடைய தொடர்புகள். சமீபமாக நாம் எல்லோரும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறோம், AI என்ற ஒன்று வந்து முழு உலகத்தையுமே அது புரட்டி வைத்திருக்கிறது. ஒரு மனிதன் உலகத்திலே அவன் எங்கே இருந்தாலும், அவன் இலங்கையில் இருந்தாலும், அவனை ஒரு இடத்திலே போய், அவன் இலங்கையில இல்ல, அவன் அமெரிக்காவில் இருக்கிறான், அமெரிக்காவில் அவன் வெள்ளை மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கிறான் என்று பொய்யாக ஒன்றை சொன்னாலும்
ஆதாரம் காட்ட முடியுமா? அவன் இலங்கையில தான் இருக்கிறான், நான் நேற்று அவனை கண்டேன். இல்ல, நான் இப்ப காட்டுவேன், அவன் இப்பொழுது அமெரிக்காவிலே வெள்ளை மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கிறான், காட்ட முடியுமா? அடுத்த நிமிடம் அவனுடைய போட்டோவை வைத்து அவன் வெள்ளை மாளிகைக்கு பக்கத்தில் இருப்பது போல, நடப்பது போல, ஏன் சொல்ல போனால் அமெரிக்க அதிபருடன் கை குலுக்குவது போல கூட வீடியோக்களை செய்யலாம். எவ்வளவு ஒரு ஆபத்தான கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம் தெரியுமா? ஒரு மனிதனுடைய உருவப்படம் கிடைத்தால் போதும், அந்த உருவப்படத்தை வைத்து எதையும் செய்யலாம். அவனை ஜுப்பா அணிந்த, தொப்பி அணிந்த ஆலிமாக கஅபத்துல்லாஹ்வுடைய பக்கத்தில் இருக்கும் மிம்பரிலும் ஏற்றி வைக்கலாம். அதே நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு விபச்சாரியுடன் பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருப்பது போலவும் செய்து தரலாம். ஒரு காலம் இந்த இணையதளம் உலகத்திலே வரும்போது நம்முடைய பழைய உலமாக்கள் அந்த காலத்திலே அதை பேசினார்கள், திட்டினார்கள். நம்முடைய வழமைகளிலே ஒன்று இருந்தது, இணையதளத்தில் திருமணங்களை முடித்து வைப்பார்கள். அந்த காலத்தில் கம்ப்யூட்டருக்கு முன்னால இருந்து கத்தாரில் இருக்கும் மாப்பிள்ளையை இங்கிருந்து நிக்காஹ் செய்வார்கள். சில உலமாக்கள் அதை ஆதரித்தார்கள், சில உலமாக்கள், அந்த காலத்திலே இருந்த பழைய உலமாக்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இந்த நிக்காஹ் கூடாது என்றார்கள், இந்த நிக்காஹ் செல்லுபடி ஆகாது என்றார்கள். ஏன்? இது நம்பிக்கைக்குரியதாக இருக்காது, இதிலே ஏமாற்றுகள் உண்டாகலாம் என்றெல்லாம் கடுமையாக எச்சரித்தார்கள். இன்று அந்த உலமாக்கள், பழைய உஸ்தாதுமார்கள் சொன்னதை யாரெல்லாம் அதை ஆரம்பத்தில் ஆதரித்தார்களோ இன்று அவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையிலே கூடாது என்றுதான் சொல்லுகிறார்கள். ஏன் காரணம்? இன்று அந்த அளவு உலகத்திலே இணையதளம் உலகத்தை புரட்டி மனிதனை வழிகெடுக்க மிகவும் லேசான ஒரு முறையாக அமைந்திருக்கிறது. ஏன் ஒரு பக்கம் வர இணையத்தில் பல கூத்துகள் உண்டாக நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? மனதில் எதை நினைக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய, எங்கள் பிள்ளைகளுடைய நிலைமைகள் என்ன? எங்களோட பிள்ளைகள் அந்த காலத்தில் சினிமா தியேட்டர்களுக்கு போக விடாமல், மியூசிக் குரூப்புகளுக்கு போக விடாமல், பாவமான காரியத்தை நெருங்க விடாமல் நாம் அந்த காலத்தில் தடுத்தோம். கோல் பேஸ்ல ஒரு மியூசிக் குரூப் நடக்குதாமண்டா மகன் அந்த காலத்தில் போக விடாமல் தடுத்து பாவத்தை விட்டும் தடுத்தோம். ஆனால் இன்று அவ்வாறல்ல. மகனுடைய கையிலே இருக்கும் மொபைல் போன் அல்லது மகனுடைய முன்னால் இருக்கும் கம்ப்யூட்டர் அல்லது மகனுடைய முன்னால் இருக்கும் லேப்டாப், அதெல்லாம் இன்றைக்கு எப்படி தெரியுமா? அதைவிட மோசமானதாக மாறி இருக்கிறதை பார்க்கும் போது நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமைகள் என்ன என்பதை நினைத்து அஞ்ச தோன்றுகிறது. சில கட்டங்களில் என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சம் நம்மிலே தோண்டிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, என்ற புள்ள இன்றைக்கு நல்லா இருக்குது, அவன் தான் கெட்டு போயிருக்கிறான். இப்ராஹிமுடைய மகன் இசாக்கு கெட்டு போயிருக்கிறான், இசாக்குடைய மகன் காசிம் கெட்டு போயிருக்கிறான். இப்படி பக்கத்து வீட்டுக்காரனையோ அல்லது எதிர்த்த ஊர் மக்களையோ சொல்வதல்ல, எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகும் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனிக்கும் காலம் இந்த காலம். நாம் இந்த பெரிய பள்ளியை சுற்றி இருக்கிறோம். பெரிய பள்ளியை சுற்றி பல தெருக்கள், பல தோட்டங்கள் என்று நாம் பலவிதமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த இடங்களிலே நடமாடுவோம். சமீபத்திலே சில சமயங்களிலே கடைகளிலே உட்கார்ந்து தேநீர் அருந்துவோம். பசி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில உணவுகளை நாம் சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் இந்த ஊருடைய கொழும்பை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் வருவார்கள், வாலிபர்கள் வருவார்கள். என்னை அவர்களுக்கு யாரென்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் அறிந்து கொள்வது இந்த பக்கத்திலே இருக்கும் குழந்தைகள் என்று நான் அறிவேன். அந்த பிள்ளைகளை சில சமயங்களிலே நான் கவனித்து பார்ப்பேன். பேசும் வார்த்தைகளை பார்க்க வேண்டும். அந்த வாலிபர்கள் கதைக்கும் வார்த்தைகளை பார்க்க வேண்டும். ஒரு பக்கமாக மனதெல்லாம் நடுங்கும், அச்சம் வரும்.
இந்த பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். வார்த்தை பிரயோகங்களை பார்க்க வேண்டும். ஒரு பெரிய மனிதரை கண்டால் அல்லது கடையிலே இருக்கக்கூடிய ஒருவரை கண்டால் அவரிடத்தில் எவ்வாறு பேச வேண்டும், ஒரு மனிதரை காணும் போது என்ன வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்று பார்க்கும் போது நாம் இருக்கும் பகுதிகளா இது, நாம் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய பிள்ளைகளாக இதா என்றெல்லாம் யோசிக்க தோன்றுகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களை, யாருக்கும் குறை சொல்வது நோக்கமல்ல. உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தவறான வழிகளிலே உங்கள் குழந்தைகள் நடக்க விடாமல் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாருங்கள். நான் போன மாதம் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தேன் என்று சில பேர் சொல்லுவாங்க. போன மாசம் கொடுத்தேன், இன்ஷா அல்லாஹ் வார மாசமும் அத மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அது பழைய காலங்களாக இருந்தா மாசத்துக்கு ஒரு அட்வைஸ், வருஷத்துக்கு ஒரு உபதேசம் போதுமானது. இந்த காலம் அவ்வாறல்ல. காலையில் உபதேசம் செய்தால் மாலையிலும் திரும்ப உபதேசம் செய்ய வேண்டியிருக்கிறது. 5 வக்து பள்ளிக்கு போய் வரக்கூடிய குழந்தையிடத்திலும் பரிசோதனை பண்ண வேண்டி இருக்கிறார். ஒரு காலம் இருந்துச்சு, பாவம் செய்பவன் பள்ளிக்கு வரமாட்டான். பார்த்திருக்கீங்களா? பாவம் செய்பவன் பள்ளிக்கு வரமாட்டான். அப்படி ஒரு காலம் இருந்தது. நாங்க பார்த்திருக்கிறோம். அது எப்படி தெரியுமா? இவன் மதுபோதைக்கு தொடர்புடையவன், அவனை பள்ளிக்கு பார்க்கவே முடியாது. இவன் விபச்சாரம் செய்கிறவன், பள்ளி பக்கமே அவன் இல்ல. இவன் களவெடுப்பவன், பள்ளிக்கு பக்கமே வரமாட்டான். பள்ளியில் இருப்பவர்கள் யார்? ஐவேளை தொழக்கூடியவர்கள் யார்? பாவமே செய்யாத ஆட்கள். இந்த காலம் அப்படி இல்லை. பள்ளிக்கு வாரவன் தான் எல்லா காலம் செய்யறான். 5 வக்து தொழுகிறவன் தான் ட்ரக்ஸ் டீலர். 5 வக்து தொழக்கூடியவன் தான் ஆசிரியர். பாடசாலையில் ஆசிரியராக பொறுப்பெடுத்தால் நாங்க சொல்லுவோம்ல, அவர் ஒரு ஜெனுவினான ஆள், மாஷா அல்லாண்டு, அவர் நல்ல ஒரு மனுஷன். ஏண்டா அவர் பாடசாலையுடைய, யாரையும் நான் குறை சொல்லல, பாடசாலையுடைய ஆசிரியராக இருக்கிறார், அசருக்கு பின்னால ஃப்ரீ கிளாஸஸ் நடத்துறார் என்றெல்லாம் ஒருவரை நம்பி அந்த காலத்தில் ஒரு மனிதர்களை நம்பினோமே. இந்த காலம் அவ்வாறல்ல. பள்ளியில 5 நேரம் தொழுபவன் தான், எல்லாரையும் நான் சொல்லல, சில கட்டத்தில் அவன் வெளியில தொழாம இருப்பவனை விட மோசமாக இருப்பான். களவெடுக்கிறது அவன்தான், ஏமாத்துறது அவன்தான். என் பிள்ளையை பள்ளிக்கு அனுப்பி அந்த மனிதனுடன் நின்று தொழ வைக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்குள்ள காலம். 5 நேரம் தொழுகிறான், ஆனால் மதுபோதைக்கு அவன்தான் தொடர்புடையவன். பாவத்தை அவன்தான் செய்கிறான். அறாமான வழிகளிலே அவன் ஈடுபடுகிறான். மோசமான விடயங்களை அவன் செய்கிறான். அதனால் இந்த காலம் எப்படின்னு கேட்டா கண்டுபிடிக்க முடியாது. அத நான் சொன்னேன் ஆரம்பத்தில், ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொன்னேன். நான் பழகும் மனிதன் நல்லவனா கெட்டவனா? ஏன் சில கட்டங்களில் என்னுடைய நிலைமை என்ன, நாளை என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. நாளை நான் எவ்வாறு இருப்பேன் என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய நிலைமைகளில் என்ன மாற்றம் வரும் என்பது தெரியாது. அப்படியான ஒரு காலம் இந்த காலம். அதனால நம்முடைய பிள்ளைகளை பள்ளியிலே தொடர்புபடுத்தி ஐவேளை தொலைவிட்டாலும் கூட கட்டாயம் பள்ளிக்கு அனுப்பணும், பிள்ளைகளை தொலை வைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு 7 வயதானா தொலை வைங்க, 10 வயதாகி அவர்கள் தொழாவிட்டால் அவர்களை அடிச்சு தொலை வைங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. யா புனைய அகிமிஸ் ஸலா, மகனே தொழு என்றாங்க. மகனே தொழு என்றாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், இல்லையா? ஆனாலும் 5 வக்தும் பிள்ளைகள் பள்ளிக்கு வந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய காலம். பள்ளிக்கு யாருடன் வருகிறான், யாருடன் தொடர்பு வைக்கிறான், என்னவெல்லாம் கதைக்கிறான், யாருடன் பேசுகிறான், யாருடன் பழகுகிறான் என்பதையெல்லாம்
கவனிக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சில பேர்கள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, எங்கட மகன் இப்ப கொஞ்சம் பெருத்தாச்சு, ஆள் கொஞ்சம் பெருசு, இவனுக்கெல்லாம் உபதேசம் செய்ய முடியுமா? நாங்க இருக்கிற ஏரியா அப்படித்தானே, நாங்க இருக்கிற ஏரியா ரொம்ப கஷ்டமானது, அங்கெல்லாம் புள்ளைய திருத்த முடியாது, அங்கெல்லாம் ஒழுக்கம் உள்ள புள்ளைய பார்க்க முடியாது அன்னெல்லாம் சில பேர் பேசுவாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40ல நுபுவத் பிரகடனப்படுத்தப்படுகிறது. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப வயதாக இருக்கும் போது அவர்கள் வளர்ந்து பின்னால் அவர்கள் தொடர்பு வைத்த மக்காவுடைய மக்கள் எல்லாருமே மதுபோதைக்கு அடிமையானவர்கள் தான், எல்லாரும் பாவம் செய்கிறவர்கள் தான், எல்லோரும் சிலைகளை வணங்கியவர்கள் தான். அந்த சமுதாயத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ முடியாது அல்லது வாழக்கூடாது, பாவம் செய்யும் சமுதாயத்துக்குள் இருந்தால் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்று இல்ல, நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம், தவறான வழிகள் நடக்க விடாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒருவன் கெட்டவனா, அவனை விட்டும் நம்முடைய பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஓரமாக்கிக் கொள்ள வேண்டும். தவறான வழிகள் நம்முடைய குழந்தைகளுக்கு வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். நபிமார்கள் எப்படி தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒன்றை அவர்கள் கேட்டால், அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது எப்படி தெரியுமா கேட்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு இதத்தா, யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தா என்று கேட்கும் போது தனக்கு மட்டும் கேட்க மாட்டாங்களாம், தாண்ட புள்ள குட்டிக்கும் தாண்ட பரம்பரைக்கும் சேர்த்து தான் கேட்பாங்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எப்படி தெரியுமா துஆ கேட்டாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி, யா அல்லாஹ் என்னையும் தொழுகையாளியாக ஆக்குவாயாக, என் பரம்பரையையும் தொழுகையாளியாக ஆக்குவாயாக என்று துஆ கேட்டாங்க. தொழுகையாளி என்ன, பொய்க்கு தொழக்கூடியவன் அல்ல, தொழுகையை செஞ்சுட்டு பாவம் செய்கிறவன் அல்ல. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது ஒரு மனிதனை பாவமான அசிங்கமான செயல்களை விட்டும் தடுக்க வேண்டுமே, அப்படியான தொழுகை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் தன்னுடைய சுர்ரியத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் கொண்டு போய் கஅபத்துல்லாஹ் கிட்ட விட்டானுங்க. விட்டு போட்டு அப்ப கேட்டாங்க, இந்த காட்டுல எங்களை ஏன் விட்டுட்டு போறீங்க, ஏன் எங்களை தனியாக வச்சுட்டு போறீங்க என்று சொல்லும் போது அமைதியாக இருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே கடைசியாக ஹாஜர் நாயகி கேட்டாங்க, அல்லாஹ்ட கட்டளையா என்று கேட்டாங்க. ஆமாண்டா. அப்பதான் அவங்க கையை விட்டுட்டு பேசாம இருந்தாங்க. கொண்டு வந்த சாப்பாடும் தண்ணீரும் முடிந்து போனது. ரப்பே, நீ எங்களை இப்படி தனிய விட்டுட்டு போனாலும் எங்களுக்குரிய வழியை நீ காட்டுவாய் என்று நம்பி இருந்தாங்க ஹாஜர் நாயகியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும். என்ன நடக்கிறது தெரியுமா, ரிட்டன் வரும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, ரப்பி இன்னி அஸ்கன்து துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம். இது எல்லாரும் தெரிஞ்சது, நாங்க ஹஜ்ஜி காலத்துல கேட்டு இருக்கிறோம்னு யோசிக்காதீங்க, சப்ஜெக்ட் பாருங்க. யா அல்லாஹ், என் பரம்பரையை புட்பூண்டுகள் இல்லாத மனிதர்கள் இல்லாத ஒரு காட்டில உன்ன காபத்துல்லா இருக்கிற இடத்துல தான் விட்டுட்டு வந்தேன். ஆனா அந்த இடத்துல காபத்துல்லா இருக்கல, ஏன்னா தூஃபானில் அது அழிக்கப்பட்டு விட்டது. சொல்லி போட்டு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸ். யா அல்லாஹ், அவங்க தனியே இருக்கிறாங்க, என் மனைவியும் என் புள்ளையும் தனியே இருக்கிறாங்க. நாயனே, தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரையாவது அனுப்பிறியா அல்லாஹ்னு துஆ கேட்டாங்க. அல்லாஹு அக்பர். என் பரம்பரை, என் பிள்ளை, என் மனைவி, என் குழந்தை தொழுகையை நிலைநாட்டுவதற்காக, உன்னை அஞ்சி வணங்குவதற்காக எப்படி துஆ பாருங்க,
யா அல்லாஹ் என் புள்ள பசியில் இருக்குது, யா அல்லாஹ் சாப்பாட்டை கொடுத்துறியா அல்லாஹ், என் பிள்ளைக்கு தண்ணி இல்லையா அல்லாஹ் தண்ணியை கொடுத்துறியா அல்லாஹ், என் குடும்பம் தனியே இருக்குது யா அல்லாஹ், என் குடும்பத்துக்கு யாரையாவது கூட சேர்த்துறியா அல்லாஹ். சொல்ற வார்த்தையை பாருங்கள், யா அல்லாஹ் உன்னை வணங்க வேண்டும், உன்னை வணங்க வேண்டும், அதனால என் குடும்பத்துக்கு சப்போர்ட்டுக்கு யாரையாவது கொடுத்துறியா அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கால் பாதத்துக்கு கீழால் தண்ணீரை கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னை வணங்குறதுக்கு கொஞ்சம் கூட்டத்தை அங்க தேடி வரவை என்று சொன்னாங்க. இன்று அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் பாதத்துக்கு கீழால் வந்த தண்ணீரை தேடி நாடி உலகத்தே அல்லாஹ் வர வைக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? அவங்க கேட்ட துவா. அப்படியா அல்லாஹ் என் புள்ளையெல்லாம் உன்னை தொழணும் யா அல்லாஹ், என் புள்ள நல்ல புள்ளையா இருக்கணும், என் பரம்பரை நல்ல பரம்பரையா இருக்கணும், அதனால நீ அங்க ஆளை அனுப்புன்னு துவா கேட்டாங்க. இன்று உலகமே நாடி வருகிறது. சில அந்நிய மக்கள் கூட எங்களுக்கு ஹரத்துக்குள்ள போக முடியாது, ஆனா நீங்க யாராவது போனா அந்த ஜம்சம் தண்ணீரால கொஞ்சம் தாங்களே என்று அந்நிய மக்கள் கேட்கிறாங்க. ஏன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ அவ்வாறு. அதனால எதிர்காலத்திலே நம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவிடத்தில் அதிக அதிகமாக துஆ கேளுங்கள். பிள்ளைகள் எவ்வாறு வளர்கிறார்கள், உங்களோட பிள்ளைய உட்கார வச்சு உங்களோட மகன் அவர் ஓஎல் படிக்கிறாரா, ஏஎல் படிக்கிறாரா அல்லது படித்து முடித்தவரா, ஒருவர் அவரோட பேசி பாருங்க. அந்த புள்ள என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார், என்ன பேசுகிறார் சொல்லிக் கொடுங்க. பெரிய மனுஷர்களை கண்டா மரியாதை செய்ய சொல்லிக் கொடுங்க, உலமாக்களை கண்டா கண்ணியப்படுத்த சொல்லிக் கொடுங்க, ஆசிரியர்களை கண்டால் கண்ணியப்படுத்த சொல்லிக் கொடுங்க. சில இடங்களால நாங்க நடந்து செல்வோம், இதே ஜுப்பாவோட நடந்து செல்வோம். சில வாலிபர்கள் அல்லாஹு அக்பர் உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க, அதுல எல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உலமாக்களை முன்னால விட்டு பின்னால கிண்டல் அடிப்பாங்க தெரியுமா, அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆசிரியரை, பாடசாலை ஆசிரியரை முன்னால விட்டு கிண்டல் அடிப்பாங்க. ஆனா இன்றைக்கும் சில ஊர்கள் இருக்கிறது, அந்த ஊர்களுக்கு போறதே ரொம்ப இன்றைக்கும் இருக்குது. நான் அதிசயமாக சொல்வதல்ல, உண்மையிலே நான் சொல்கிறேன். உலமாக்களை, ஆசிரியர்களை காணும் போது, பெரிய மனிதர்களை காணும் போது மரியாதை செஞ்சு சைக்கிள்ல போனா கீழே இறங்கி அப்படி மரியாதை உள்ள மனிதர்களும் இன்றைக்கு இலங்கையிலே மீக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய நடத்தைகள் ரொம்ப மோசமாக மாறிவிட்டது. ஹஜ்ரத்மார்களுக்கு தண்டிக்க பயம், ஆசிரியர்களுக்கு தண்டிக்க பயம், பாடசாலை அதிபருக்கு தட்டி கேட்க பயம். ஏன் தெரியுமா? அடுத்த நிமிடம் அவருக்கு பிரச்சனை வரும். பாப்பா வருவார், உம்மா வருவா. எதுக்கு தெரியுமா? சண்டை பிடிக்கிறதுக்காக வேண்டி. அப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது. ஒரு வயதான முதியவர், அவருடன் போய் பிடிச்ச சண்டையில் அவர் ஒரு ஆளும், அடுத்த நிமிடம் அவர் மயங்கி கீழே விழுந்தார். பின்னால் அவர் மருத்துவமனையில், அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டார். யாரு? ஒரு ஆலிமிடத்தில், ஒரு வயது முதிர்ந்த ஆலிமிடத்தில். இதுதான் இன்றைய காலம். நான் உங்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட வேண்டும் என்பதற்காக சொல்வதல்ல. நாம் எல்லோரும் நம்முடைய குழந்தைகளுடைய விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எச்சரிக்கிறேன். மிச்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று நம்முடைய பள்ளிவாசலில் இங்க குர்ஆன் மஜ்லிஸ், குர்ஆனுடைய வகுப்புகள் நடைபெறுகிறது. பெரிய பள்ளியில குர்ஆன் கிளாஸ் நடக்கிறது, குர்ஆன் மதரசா நடக்கிறது. எல்லா ஒழுக்கங்களும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகள் வந்து ஓதிட்டு போறா. இந்த பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இங்கே ஃப்ரீயான கிளாஸஸ், ஆங்கிலம் வேணுமா, பல மொழிகளில் பாட வகுப்புகள், எல்லா வகுப்புகளும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அதையும் செய்கிறாங்க. எல்லா வசதிகளையும் செஞ்சு இந்த பக்கத்தில் இருக்கும் மக்கள், பெரிய பள்ளியை சுற்றி இருக்கும் மக்கள் எந்த ஒரு வகையிலும்
பிழையான தவறான நடத்தைகளுக்கு போகக்கூடாது என்பதில் எல்லா மனிதர்களும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது ஒன்றேதான், உங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் ஒழுக்கத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா என்னையும் என்னுடைய பரம்பரையும் உங்களையும் உங்களுடைய பரம்பரைகளையும் பாதுகாக்கட்டுமாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக ஸ்ரீதேவிகளாக எங்களை ஆக்கி அருள்வாயா. ரஹ்மானே, எங்களையும் எங்களுடைய பரம்பரைகளையும் உன்னை அஞ்சி பயந்து நடந்தவர்களாக ஆக்கி அருள்வாயா. எங்களுக்கு நல்ல வழிகளை சொல்லித் தந்த எங்களுடைய பெற்றோர்களுக்கு அருள் புரிவாயா. அவர்களை நீ சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா. எங்கள் பெற்றோர்கள் எங்களை நல்வழிப்படுத்தியது போல நாமும் நம்முடைய பரம்பரைகளை நல்ல வழியில் கொண்டு செல்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வாயா. ஹராமான, மோசமான, பிழையான, தவறான வழிகளில் நாமோ நம்முடைய பரம்பரைகள் சிக்கி விடாமல் பாதுகாத்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி.